அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம பொதுவாக நட்சத்திர பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அதில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களோட வரிசையில் 25வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 இந்த பாதங்கள் கும்பராசிலையும் 4ஆம் பாதம் மீன ராசிலையும் வருது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவான் தான் இதோட அதிபதி. இது காலில் முன்னங்கால், காலில் நம்ம ஃப்ரண்ட்டில் சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முன்னங்கால், பாதம், அந்த இந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கால், பாதம், இதெல்லாம் இந்த நட்சத்திரம் ஆளுமை செய்கிறது. ஸோ பொதுவாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம்னாலும் 1, 2, 3 பாதங்கள் கும்பராசிலையும் 4ஆம் பாதம் மீன ராசிலையும் வருது. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான், மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். ஸோ பொதுவாக அந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறத நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்க்க முடியுது. பொதுவாக இவங்க குருவோட நட்சத்திரன்றதுனால பொதுவாக நியாயமாக தான் நடப்பாங்க. இந்த ராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கலசம் மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மையாக இருப்பாங்க. எதுலேயும் பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எல்லா காரியத்தையும் தள்ளி போடுறவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும், அப்பா அம்மாவுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ அவங்களுடைய கடமை, தனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நேரத்துக்கு செய்வாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரதானமான குணமாக இருக்குது. இவங்க பொதுவாக அநியாயத்துக்கு பொங்குவாங்கல்ல, அந்த பொங்குறதெல்லாம் அவங்களுக்கு நிறையா வரும். பொங்கல் நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு. அநியாயத்தை கண்டு பொங்குவாங்க. மற்றவங்கள்ட்ட உடனே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி வரேன் அப்படின்னு போடுறவங்கள முக்கால்வாசி பேர் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நியாய அநியாயங்களுக்கு கட்டுப்பட்டவங்க, பழமைவாதிகள், நம்ம முன்னால் இருந்ததை அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பழமைவாதிகளாகவும் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான்றதுனால குரு திசை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் குரு திசை நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த ராசிக்கு அதிபதியும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான்றதுனால சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சனி பகவானுடைய திசையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு 4ஆவது வீட்டுக்கும் அதே மாதிரி 9ஆவது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிர திசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி இவங்களுடைய ஜென்ரலான வாழ்க்கை பாதைகள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இள வயசில் கஷ்டப்படுறவங்களாகவும் பிற்காலத்தில் நல்லா இருக்கிறவங்களாகவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக இவங்களுடைய தொழில்னு பார்த்தோம்னா ஆன்மீகம், தத்துவம், இதெல்லாம் 26 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நல்ல தத்துவவாதிகளாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்கள, குருவோட நட்சத்திரம் இல்லையா, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. 2ஆம் வீட்டுக்கு அதிபதி வாக்குஸ்தானன்றதுனால இவங்க சொல்கிறத மதிப்பான வேலைகளை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய மதிப்பான வேலைகளை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆனால் பொதுவாக இவங்களுடைய டீச்சர்ஸ் நிறையா பேர் இதில் பார்க்கலாம், ப்ரொஃபஸர்ஸ் நிறையா பேரை பார்க்கலாம். அது மாதிரி பள்ளிகள் நடத்துகிறவங்க, பள்ளி தாளாளர்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர்கள் அவங்கள பார்க்கலாம், ஜட்ஜு அவங்கள பார்க்கலாம். ஏன்னா குருவுக்கு அதிபதி ஜட்ஜெல்லாம் அதில் தான் வருவாங்க. அவர் மடாலயம் இதுக்கு அதிபதியாக இருக்கிறவங்கள பார்க்கலாம். இதெல்லாம் இவங்க பார்க்கலாம். இசை இலக்கியத்துலேயும் மதம் சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் நல்லா இது பண்ணுவாங்க. ஏன்னா விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் ஏன்னா கும்பராசினா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 1, 2, 3 3ஆவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அதே மாதிரி 10ஆவது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய். அதனால் இராணுவம் அது சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்களாகவும் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. எதையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்களை வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா
எப்போவுமே இவங்க சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனால அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளதுனால சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த நோயும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தால் வந்து மூட்டு வலி அது மாதிரி, ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான்றதுனால மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி வலிகள் வந்து போகலாம். அதே நேரத்தில் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான்றதுனால, குரு வந்து ஃப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சளி கட்டு அப்படின்னு, அதுக்கு அதிபதின்றதுனால அந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வரலாம். ஒரு சில பேருக்கு ஆஸ்துமா, ஈஸ்னோஃபிலியா இந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது. பொதுவாக நான் முன்னால் சொல்ல மாதிரியே இவங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்தோடனே குரு தசை வந்துடுது. அந்த குரு தசை வந்து இவங்களுடைய இளமை பருவத்தில் வருது. இளமை பருவத்தில் வரனால பாதி தான் இவங்க எப்போ பிறகுறாங்களோ அப்போலேருந்து தான் அந்த தசையுடைய சொச்சம் தான் அவங்களுக்கு வரும். அதனால் இந்த இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சில கஷ்டங்கள். பொதுவாகவே கும்பராசியில் வந்து இவங்க இருந்தாங்கன்னா, கும்பராசிக்காரங்க வந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் கும்பராசிக்காரங்களுடைய அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வளர்கிற மாதிரியே அவங்க வளர்ந்து வருவாங்க. அதே மாதிரி மீனராசி அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தாங்கன்னா அவங்க பிறந்தவுடனே பல விதமான நன்மைகள் அவங்க வீட்டில் கிடைக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீரில் கண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இவங்களுக்குள்ள ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சனி தசை வரும். பொதுவாக இவங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனாலையும், மீனராசியில் பார்த்தோம்னா மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் வருது, அதுக்கு பார்த்தோம்னா 11-12 இதுக்கு அதிபதி சனி பகவானை வர்றதுனாலையும் சனி தசை பொதுவாக இவங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவு கொடுக்கறதில்ல. ஆனாலும் இவங்களுக்கு வந்து பல சிரமங்களை கொடுக்கும். அதனால தான் சனி தசை முடிகிற வரைக்கும் 26-27 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசைன்னு பார்த்தோன்னா புதன் தசை. இந்த ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி வந்து புதன். சரியா இருக்கா? பொதுவாக இந்த ராசிக்கு 5வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி வந்து புதன் பகவான். ஸோ புதனுடைய காலங்களில் வந்து அந்த காலங்களில் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு புதன் திசையிலலாம் வந்து பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இவங்க மனசு விரும்பினபடி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அது மூலமாக லாஸ் ஆகிறது. ஒரு சில பேர் வேறு ஏதான ஒரு அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதில் வந்து மாட்டிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த புதன் திசையில் நடக்கும். ஆனால் புதன் திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் அறிவு பழிச்சிடும். இவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களோட திறமைகள் வந்து பயங்கரமாக பழிச்சிடும். ஸோ அதனால் வந்து அந்த புதன் திசை காலத்தில் இவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை கேது திசை. கேது உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா நல்ல பலன்களாகவே நடக்கும். அதுக்கு வரக்கூடிய சுக்கிர திசை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கை பாதைகள் 26-27 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 30-35 வயசு 40 வயசுக்கிட்ட ஒரு கஷ்டம் வரும். அதில் நல்லபடியாக நேர்மையாக நடந்துட்டாங்க. ஏன்னா குருவும் வந்து நேர்மைக்கு அதிபதி, சனி பகவானும் நேர்மைக்கு அதிபதி. இவங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு, ராசிக்கு அதிபதி சனி. அதனால் வந்து இவங்க கொஞ்சம் நேர்மையானவங்களாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நேர்மை தவறிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜென்ரலான குணங்களாக இருக்குது. இது அவங்க வரக்கூடிய திசை பலன்களாகவும் இருக்குது. இவங்களுக்குள்ள விருட்சம், இவங்களுக்குள்ள மரம் அப்படின்னு பார்த்தோம்னா தேமா மரம் அப்படின்ற பாலுள்ள மரங்கள். இந்த மரம் உள்ள இருக்கக்கூடிய கோயில்களில் போய் இவங்க வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாகனங்கள் வாங்கிறது, கடன்களை தீர்க்கிறது, விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். மந்திர உபதேசம் பண்ணுறதெல்லாம் கூட பண்ண நல்லாயிருக்கும். இவங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள், சுவாமிகள் இல்லை கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கோளி. திருக்கோளை பக்கத்தில் இருக்குது. திருக்கோளின்னு சொல்லி 7 சிவஸ்தலங்களில் ஒன்று. அந்த சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்று. அந்த ஸ்தலத்தில் வந்து கோழிநாதர் அப்படின்ற அந்த சுவாமியை வணங்கினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் த்ரீம் ஹ்ரீம் க்ளீம் யக்ஷா குபேராய வைஷ்ணவனாயா தனதான்யதிபதையே தனதான்ய சம்பிரத்தியமே தேகிதாபய ஸ்வாஹா அப்படின்னு குபேர மந்திரத்தை இவங்க ரெகுலராக சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மிக நல்ல பலன்களே வாழ்க்கையெல்லாம் நடக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம். இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாத.
இதை தவிர மற்ற நட்சத்திரங்கள்லாம் அவங்க ஜாதகத்தை வாங்கி பொருத்தங்கள் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.